தேவி, சுயநலத்துக்காக இந்த சங்கம் உபயோகிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதாம்மா? தெரியும். ஆனா எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 2 கண்ணும் போயிடுச்சு. நீங்களே எங்க அம்மாவுக்கு கண்களை திரும்ப கொடுங்க. குணமாகாதம்மா? அவசரப்படாதம்மா. நீ செஞ்சிருக்கிற புண்ணியம் வீணாகாது. அப்படின்னா எங்க அம்மாவுக்கு கண்ணு வந்துருமா? இப்படி சிரிச்சா வராதுன்னு அர்த்தமா? கஷ்டங்கள் வரும்போது ஒரு மனிதனுக்கு நல்லதும் நடக்கும். இன்னும் தூங்கலையா நீ? எங்கேயாவது தூக்கி ஏறி அந்த சங்க. இத்தனைக்கும் அந்த சங்கு தான் காரணம். உங்க அம்மன் தானே உங்க அம்மாவை குருடாக்குனது. உங்க அம்மா செஞ்ச பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் உங்க அம்மனே கொடுத்த காணிக்கை தான் அது. ஆன வரைக்கும் போதும். நீ போய் படுத்து தூங்கு. தேவையில்லாத யோசனை எல்லாம் கைவிட்டுரு. எங்க அப்பா பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. கவலைப்படாத தேவி. எது எப்படி நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏதாவது தடயம் கிடைச்சதா? ஏதாவது கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு சார். எல்லாரையும் கூட்டி விசாரிச்சிட்டு இருக்கேன் சார். சும்மா எங்களையே குற்றம் சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? இந்த கோயிலுக்கு செக்யூரிட்டியே இல்ல. ட்ரஸ்டியா இருந்துட்டு நீங்களும் சும்மா இருந்தா எப்படி சார்? ட்ரஸ்டியா இருக்கிறதுனால வேலை வெட்டி இல்லாம செக்யூரிட்டி மாதிரி இங்க உட்காந்து அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களே இவங்க, இதெல்லாம் இவங்க வேலை. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? எனக்கு சந்தேகம் வந்திருந்தா இந்நேரம் அவனை இழுத்துட்டு வந்து அம்மன் காலடியில போட்டிருப்பேன். கேட்டதே தப்பா போச்சு போல் இருக்கு. உனக்கு சம்பளம் அதிகமா வருது போல இருக்கு. அதான் ரொம்ப அதிகமா பேசுற. சாயங்காலத்துக்குள்ள காணாம போன அந்த நகை அம்மன் கழுத்துல இருந்தாகணும். இல்ல உன் கழுத்து இல்லாம போயிடும். டாக்ஸ் கோட் வந்துருச்சு சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேம்மா. துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். நான் பாத்துக்கிறேம்மா. என்னய்யா சதாசிவம் வீட்டுக்கு போகுது இந்த நாய்ங்க? எதுக்கு போகுதோ என்னவோ யாருக்கு தெரியும் சார். நெக்லஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க சார்? முதல்ல ஒன்ன தூக்கி லாக்கப்ல போடுவேன். போலீஸே கேள்வி கேட்கிறேன் நீ. ஏய் சதாசிவம், அம்மனோட நெக்லஸ் எங்க வச்சிருக்கன்னு நாய்ங்க கேக்குது. வெளியில வாயா. ஏய், இவனை கொண்டு உள்ள போடுங்க. கூட்டிட்டு போங்க. என்ன இதெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்திருக்கீங்க? திருட்டு நடந்திருக்கு. இங்க எவிடன்ஸ் கிடைக்கும்னு தான் நாங்க வந்திருக்கோம். அம்மனோட கழுத்துல நெக்லஸ் காணாம போயிருக்கு. அம்மனுக்கு பிரசாதம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க அம்மனுக்கு வைத்தியம் பண்ணணும்னு அந்த நகை கழட்டி எங்கேயாவது வச்சிருப்பாரு. எங்க வச்சேன்னு மறந்துருப்பாரு. அவரே போய் கேளுங்க, நெக்லஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க வந்து தேடாதீங்க. அங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். இந்த இன்ஸ்பெக்டர் அம்மனோட எத்தனாவது அவதாரமோ நாய்களை புடிச்சிட்டு வந்திருக்காரு. நாய்ங்களை வேத சொரூபம்னு சொல்லுவாங்க. நாய்ங்க வழிகாட்டினா கரெக்டா தான் இருக்கும். உள்ள கூட்டிட்டு போங்க. ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் இரு. உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நாய்ங்க மோப்பம் பிடிச்சுதானே வரும். உங்க அம்மனோட நகை எங்க வீட்டுக்கு எப்படி வந்திருக்கும்? நாய்ங்க மோப்பம் பிடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அப்படின்னா அந்த நெக்லஸ் உங்க வீட்டுல தான் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். எங்களோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதனாலதான் அந்த வாசனை பிடிச்சி இதுக்கெல்லாம் இங்க வந்திருக்கு. இங்க நகையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இங்க இருக்கா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நல்லங்க அந்த பக்கம் உங்க உள்ள. ஒரு நிமிஷம். இந்த நாய்ங்க போலீஸ்காரங்க மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரணும். தேவையில்லாதவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது. அவ்வளவுதானே? நீங்க எல்லாம் அங்கே இருங்கப்பா. வாங்க போலாம். இத பாருங்க சார், நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எங்க வீட்டுல எதுவுமே இல்ல. என்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நான் போய் அவளை பார்க்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, கொஞ்சம் இருங்க.